நான் மேடம் எப்படி இருக்கீங்க? யார் இந்த குட்டி சேத்தான்? நல்லா ஊட்டமா இருக்கான். அடியாளா நான் மறுக்கிற. பாத்தீங்களாடா இந்த ஜான்சி ராணிய உள்ள தூக்கி வச்சா அப்படியே கம்பி எண்ணிட்டு போயிடுவேன் நினைச்சியா? அப்புறம் காசு பணம் பங்களா இதெல்லாம் எதுக்கு? அது ஒன்றும் இல்லை. உள்ள நல்ல பாதுகாப்பா வசதியா சொகுசாதான் இருந்தேன். திடீர்னு என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துச்சு. அதான் ஒரு ஜாமீனை வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். அம்மா ஜான்சி ராணி கொலைன்னு ஒன்று பண்ணா அதுக்கு ஜாமீன் ஒன்று இருக்கான். அதை கொடுத்து போலீஸ் என்ன வெளியே விட்டுடுச்சு. புரியுதா? ஏய் ஜிந்தா, ஜாமீன்ல தானே நீ வெளியே வந்திருக்கிற, நிரபராதியா வரலன்னு அப்படின்னு நினைக்குதுடா. ஏமா நான் நிரபராதின்னு சொல்லி தியாகி பட்டம் வாங்குவா? பரவாயில்லையே, உன் புருஷன் மேல ரொம்ப பாசமா இருக்க போல. டேய் பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கடா. வைஜெயந்தி ஐபிஎஸ் மாதிரி மேடம் துப்பாக்கி எடுத்து கிளம்பிட போறாங்க. டேய் என்னைய அடி தூக்கி உள்ள வைக்கிற, உனக்கு இருக்குடி. யார பத்தின பாடி போடின்ற? ஏய் யார் மேல கை வைக்கிற? விடுன்றல சீ விடுற கைய. அவங்கள பேசுவாங்க, நீ விடுங்கப்பா. இது உங்க சொந்த விஷயம், நீங்க போங்கப்பா, நீங்க போங்க. என்னடா என்னடா நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? காசு பண்ண இருந்தா நீ பெரிய ஆளா? ஏன் புருஷனை கொண்டுட்டு என்கிட்ட திமுறா பேசுறியா நீ? உனக்கு ஜாமீன் கிடைக்குதுன்னா எனக்கு கிடைக்காதா? உன்னை கொல்ல எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஜாக்கிரதையா இருந்துக்க. வா பாண்டி. ஒரு பொண்ணு கையால அடி வாங்கியிருக்கான் பாரியா. கமல்ல என்னன்னு தேடி வந்து செருப்படி வாங்கின கதையா போச்சே. அவ வீடு போய் சேர்றதுக்குள்ள அவ பரலோக போய் சேரணும்டா. வேணாண்ணே, வந்த மறுநாளே உள்ள போகணுமா? வேணாண்ணே, உள்ள இறங்குண்ணே, வண்டியில் இறங்குண்ணே. சரிங்க மாமா. சரிங்க மாமா. சரிங்க மாமா வச்சிரேன். டிஃபன் எடுத்துமா. நில்லுங்க. என்னமா? ஏங்க குளிச்சிட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா? என்ன விஷயம்? மாமா இப்பதான் ஃபோன் பண்ணாரு. ஓ அப்பாவா? என்ன விஷயம் பேசினாரு? தேங்காய் விஷயமா ஏதோ ஒருத்தர்கிட்ட. அத ராமசாமி என்ன பார்த்து பேசுறேன்னு சொல்லியிருந்தல, அதுக்கு என்ன இப்போ? அது இல்லங்க, அத உங்க அண்ணனை போய் பாத்துக்க சொல்லிட்டாரு. நாளைக்கு ராகினி நிச்சயத்துக்கு நீங்களும் நானும். நான் சொல்லலங்க, மாமா தான் சொன்னாரு. ஆமாங்க, எங்க வீட்ல மாப்பிள்ளன்னு நீங்க ஒருத்தர் தான். எல்லா விஷயத்த நீங்க தான் முன்னால நின்னு. இதே நான் சொல்லலங்க, மாமா தான் சொன்னாரு. சரி நீங்க கிளம்புங்க, எங்க வீட்டுக்கு போகலாம். ஓ சரி, இதுல என்ன இருக்கு? அப்பா சொல்லிட்டாருல, கிளம்புறோம் நம்ம போலாம். டேய் இங்க வாடா. என்னடா மூர்த்தி, உன் தம்பிக்கார இப்படி இருக்கான்? காலு கொடுமைக்கு பெருச்சாலி காவடி இல்லடா எடுத்தாருது. இந்த அசிங்கத்தை நான் எங்கடா போய் சொல்றது? ஏண்டா எனக்கு பிறந்துட்டு இப்படி ஏண்டா சவங்கியா திரியறான்? அவ சொன்னா அட்ரா ராமான்னு குட்டி கண்ண போடுவான் போலயே. அது என்ன போடுவான் போல இருக்கு? போடுறானே. என் நெஞ்சே கொதிக்குதுடா மூர்த்தி. நேத்து வந்தவ அவ என்ன ஆட்ட காட்டுறா பாத்தியா? எல்லாம் அவன் குடுக்குற இடம் தானடா மூர்த்தி. அந்த வீட்டுல நடக்கிற நிச்சயத்துக்கு மாப்பிள்ளைன்னு ஒருத்தனும் போகலைனா வர்ற மாப்பிள்ளை விடு. இது குடும்பமான விழுந்து சிரிக்காது. இவன் போக கூடாதுடா, இவன் போகவே கூடாதுடா. ஆமாமா, நீ போவனான்னு சொன்ன கைய கட்டி அம்மா நான் போலமான்னு சொல்ல போறான் பாரு உன் உத்தம புத்திரன். நீ வேறம்மா, நீ பெத்த அந்த தருதல தான் எல்லாத்துலயும் சனினா தெரியுது. ஆமா, இத நீ சொல்லு மா. என்னடா நான் உள்ளதானே சொன்னேன். என்னைக்கு அந்த குந்தானியை என் பொண்டாட்டின்னு கட்டி இங்க இழுத்துட்டு வந்தியோ அன்னைக்கு பிடிச்ச பீடையில இன்னும் கடந்து ஆட்டுது. நீ அங்க பொண்ணு எடுக்க போய் தானே இது இந்த அளவுக்கு வந்து நிக்குது. கேட்டதுக்கு காதலாம் காதலு. சரி, நான் தான் புத்தி கேட்டு போனா வாடா மகனே வா உள்ள வா. நீ தானே கூப்பிட்ட, நம்மளுக்கு ஒத்து வராது, கதைக்காக வெட்டி விட வேண்டியதானே. ஆமாடா, நீ இழுத்துட்டு வருவ, நான் துரத்தணும். நீ இழுத்துட்டு வந்த நேரம் தான் இவன் இப்ப அங்க இன்னொருத்தி இழுத்துட்டு வந்து நிக்கிறான். ஆமாமா, நீ என்னையே குறை சொல்லிட்டு உன்னே சொல்லாம வேற யாரட குறை சொல்றது? சாத்தியாடா அவ எகத்தாலத்த. ஆமாமா, நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டா சிரிக்கதான் செய்வா. ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் தானே. மூர்த்தி, அவ சிரிக்கிறாடா, சிரிக்கிறா. டேய், அவ குடும்பத்தை பார்த்து ஊரே சிரிச்ச கதை போய் இப்ப நம்ம குடும்பத்தை
வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடா. அந்த குடும்பத்துல விசேஷம்னு ஒண்ணு நடக்க கூடாதுடா, நடக்கவே கூடாதுடா. எங்கத்த நீங்களும் பஸ் பிடிச்சு போய் மாப்பிள்ளை வீட்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தீங்க. ஆனா இப்ப பாருங்க நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துடுச்சு. அடியே, மானங்கிட்ட குடும்பத்துக்கு மானங்கிட்ட மாப்பிள்ளை வரத்தானே செய்வான். அதுக்காக விட்டுற முடியுமா? அந்த வீட்ல சிரிப்பு சத்தம்னு ஒண்ணு கேட்க கூடாதுடா மூர்த்தி. நீ தாண்டா மனசு வைக்கணும். அங்க நல்ல காரியம்னு ஒண்ணு நடக்கவே கூடாதுடா மூர்த்தி. காமு காமு ஹலோ ஹலோ, காமு இருக்காளா? மாப்பிள்ள, நான் தெய்வானத்தை பேசுறேன். ஓ, அத்தையா? நல்லதா போச்சு. உங்ககிட்ட தான் பேசணும்னு நினைச்சேன், நீங்களே போன் எடுத்துறீங்க. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமா அத்தை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வீட்டு வரைக்கும் வரீங்களா? என்கிட்ட பேசணுமா? என்ன விஷயம் மாப்பிள்ள? ஆமா அத்தை, காமு விஷயமா அம்மா கிட்ட பேசிட்டு போனீங்களாமே, அதான். ஆமா மாப்பிள்ள, வந்து பேசிட்டு வந்தேன். எவ்வளவு நாள் தான் பேச்சுவார்த்தைன்னு இப்படியே இழுத்துட்டு போறது? ரெண்டு பக்கமும் வருத்தம் தானே. ஆமாங்க மாப்பிள்ள. நீங்க கிளம்பி வாங்க, நேர்ல பேசிப்போம். உடனே வர்றேன் மாப்பிள்ள. சரி அத்தை. டேய், என்னடா நீ? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடா செய்யற? ஒருத்தன் அங்க போக கூடாதுன்னு சொன்னா நீ என்னமோ அத்தை நான் இன்னைக்கு செத்தேன்னு கொஞ்சிட்டு இருக்க. அட கொடுமையே, நான் பெத்தது அத்தை, நீ எப்படியா தரதலையா இருக்கணும்? அம்மா, நீ என்னம்மா எதுவுமே புரிஞ்சிக்காம பேசுற? அப்புறம் என்னடா உனக்கு அத்தை வேண்டி கிடக்கு? அதுவும் இங்க கிளம்பி வர சொல்ற? வரட்டுமா, வந்த பிறகு தானே செய்தி தெரியும். என்னடா சொல்ற? மா, நீ அந்த நிச்சயத்துக்கு மாப்பிள்ளைங்க போக கூடாதுன்னு ஆசைப்பட்ட. அந்த வீட்டுக்கு காமுவும் பரமும் போலனா? டேய் மூர்த்தி, என் அத்தை வரட்டுமா, பார்த்துக்கிறேன். ஆமாங்க, என் பிள்ளைகளோட வாழ்க்கை அப்படியே அத்தகுத்தலா போயிருமோன்னு நினைச்சேன். ஆனா மாப்பிள்ள பேசி என் வகுத்துல பால வத்தாரு. நான் வாழ்வா சாவா நினைச்சு உள்ளுக்குள்ளேயே மறியிட்டு இருந்தேங்க. அதுக்கே அழுவுற? நல்ல விஷயம் எல்லாம் நடந்திருக்கு, அதுக்கு போய் அழுவியா? கண்ணத்தோட ஒண்ணு கவனிச்சுட்டேன்பா, சந்தோஷமோ துக்கமோ அந்த மனுஷ ஜென்மத்துக்கு எல்லாத்தையும் அழுது தீக்கணும், அவ்வளவுதான். கடவுள் நல்ல வழியை காட்டிருக்காருமா. ஆமாங்க, அவ வாழ்க்கை மட்டும் இல்ல, அவ வகுத்துல பிள்ளையே இருக்குல்ல. நான் பயந்துகிட்டே இருந்தேன், ஆனா நல்ல வேலைங்க. என்ன தெய்வான, ஏன் இன்னும் பழசையே பேசிட்டு இருக்க? மாப்பிள்ளையே பழசெல்லாம் மறந்துதான் கூப்பிட்டு விட்டுருக்காரு. அழுகிய நிறுத்து, சட்டுப்புட்டுன்னு துணிமணி எல்லாம் எடுத்துக்க, நானும் வரேன் உங்களை கொண்டு போய். வேண்டாம், நான் வரல, உங்களை தானே கூப்பிட்டு இருக்காரு. ஏற்கனவே மாப்பிள்ளை மனசுல ஒரு சங்கடம் இருக்கும் நம்மளை பாக்குறதுக்கு, அதனால தானே நேரில் வராம போன்ல கூப்பிட்டு இருக்காரு. இப்ப நான் வேற அங்க வந்து மேற்கொண்டு சங்கடம் அவருக்கு எதுக்கு கொடுப்பானே? கிளம்பு காமு, கிளம்புமா. அம்மா, அவர் என்ன கூப்பிட்டாரா? காமு. என்ன காமு, என்ன கேக்குற நீ? என்ன உன்னை கூப்பிட்டா என்ன, தெய்வானிய கூப்பிட்டா என்ன? அது தனித்தனி ஆயிடுமா? ரெண்டும் ஒண்ணுதான். என்ன கூப்பிட்டாரான்னு கேக்குற நீ? உன்னையும் சேர்த்துதாம்மா கூப்பிட்டுருக்காரு. ஐயோ, நல்ல விஷயம் நடந்திருக்கு, என்ன இப்படி? ஐயோ, உங்களுக்கு யாருக்கும் கொண்டாட கூட தெரியலப்பா. மலரு, கொஞ்சம் உதவி பண்ணுமா. அவ துணிமணி எல்லாம் சட்டுன்னு ஒரு பையில போட்டு கொடுத்து விடு. சரி மாமா, வா. போ. காமு, இனிமே உனக்கு பிரச்சனையே இல்ல, சந்தோஷமா போ. இல்ல நீ, நான் இப்ப போறது எனக்காக இல்ல, பெரியப்பாக்காக தான். கட்டின பொண்டாட்டிய கூப்பிட சங்கடப்படுறவரு எப்படி அடி வச்சு வா. பாக்கலாம் நீங்க போங்க, நான் எடுத்து வச்சுக்கிறேன். இல்ல நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். நீங்க போங்க. நல்ல கவனமா கேட்டுக்க. மாப்பிள்ளை என்ன பேசினாலும் கேளு, அதை மட்டும் கேளு, புரியுதா? மாப்பிள்ளை மனசு மாறி இருக்கலாம், அதே மாதிரி அவங்க அம்மாவும் மனசு மாறி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காது. அந்த அம்மா பழைய மாதிரியே இருக்கலாம், இல்ல அதை விட மோசமா இருக்கலாம். வாயை விட்டாங்கன்னா பேசாம கேட்டுக்க. என்ன கண்டிஷன் போட்டாலும் ஒத்துக்கிட்டு வா. சரிங்க. நமக்கு என்னம்மா, நம்ம பொண்ணு அந்த குடும்பத்துல போய் வாழணும், அதுதானே முக்கியம். எல்லாத்தையும் ஒத்துக்க, அப்புறமா பாத்துக்கலாம் நாம, புரியுதா? கிளம்பிட்டியா காமு? ராசாத்தி கிளம்புறா. முகத்தை சிரிச்சாப்புல வச்சுக்கிட்டு போ, நல்லதே நடக்கும். வர்றேங்க, மீனாட்சி விட்டுட்டு வந்துடுறேன். வர்றேன், வாமா. வரேன் நீ, வரேன். கடைசியா ஆண்டவன் இவளுக்கு ஒரு வழியை காட்டி விட்டாயா. பொம்பளை பொழப்பதான் இப்படி ஆயிப்போச்சே. ஆம்பளைங்க
கட்டின பொண்டாட்டிய மனுஷிய கூட மதிக்க மாட்டேங்கிறாங்களே. அப்புறம் போனா போதுன்னு அடிமை மாதிரி சொட்டம் போட்டுல கூப்பிடுறாங்க. போனா போறதுக்கும் வானா வரத்துக்கும் என்ன பொழப்பு இது? என்ன மகேஷ், நான் அவ்வளவு என்ன வெறுப்பு? தப்பு தப்பா பேசுற? என்னாச்சு உனக்கு? எங்களுக்கெல்லாம் ஒண்ணு ஆகல. நான் உள்ளதான் சொன்னேன். அது குத்தமாக்கும். மீனாட்சி இங்க வா. என்ன என்ன மீனாட்சி, எப்படி இருந்த பொண்ணு அது? எவ்வளவு அமைதியா இருக்கும். ஐயோ, இத மாத்தணுமா? இந்த குணத்தை மாத்தணுமா? குணம் கெட்டு போயிருக்கு. அப்புறம் இதை கரையேற்ற முடியாது, தவிச்சு போயிடுவோம். இது குணத்தை மாத்தணும். அந்த மரக்கடைக்காரன் அந்த அளவுக்கு போயிட்டானா? நான் ஒண்ணு சும்மா வரலப்பா. சிறப்பு கலட்டி 4 படி விட்டுட்டு தான் வந்தேன். அவனுக்கு அது பத்தாதுமா ராஜ்கால், அவனுக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்கா? அவனை சும்மா விடக்கூடாது மகா. ஏங்க என்ன பேசுறீங்க நீங்க? அவன் ரவுடி பையங்க, கொலை அது இதுன்னு அஞ்சாம செய்யறவன். அவன் கூட நடு ரோட்ல சண்டை போட்டு போத குறைக்கு அவனை செருப்பால வர அடிச்சிருக்கா. இதெல்லாம் நல்லது கிளைங்க. அவன் காசு பணம் உள்ள ஆளு, விட்டுருங்க. என்னடி காசு பணம் இருந்தா அவன் எது வேணா பண்ணுவானா? ராஜ்கால் கேட்க ஆளு இல்ல நினைக்கிறானா? அவனை வெட்டி கறிக்கிறியா கூறு போடணும்டி. அப்பா, அவன் ஜாமீன்ல வந்துட்டேன்னு ரொம்ப ஓவரா திமிரா பேசுறான்ப்பா. ஜாமீன்ல தானமா வந்திருக்கா? அவன் என்ன விடுதலையா வந்துட்டான்? அவன் திரும்பவும் ஸ்டேஷனுக்கு போய் கேஸ் கொடுத்ததுக்காக எங்களை மிரட்டி தொந்தரவு பண்றான்னு சொல்லி மறுபடியும் கேஸ் கொடுத்தோம்னாக்கா அடுத்த நொடியே ஜாமீனை கேன்சல் பண்ணிட்டு அவனை விடுதலைக்கு போட்டுருவாங்க. அப்பா, அந்த மாதிரி பண்ண முடியுமாப்பா? அது தெரியாம தானே குதிச்சிட்டு இருக்கான் அவன். அப்பா, அப்படி பண்ணாதான் அவனுக்கு புத்தி வரும். அட கொடுமையே, என்ன நடக்குதுங்க? அவன் ரவுடி பையன் சொல்லியிருக்கேன். அவன் காசு பணம் உள்ள ஆளுங்க. அவன் நினைச்சா என்ன வேணா பண்ணுவான். பதிலுக்கு நம்மளும் பண்ண நினைச்சா முடியுமா? என்னடி சொல்ற? என்ன சொல்றேன்னா, நம்மளுக்கு நம்ம மகா வாழ்க்கை எதிர்காலம் தான் முக்கியம். காலம் முழுக்க பகல் சுத்திட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? அதுக்காக என் மகளை அவன் ரோட்ல கை பிடிச்சிருப்பானா? எதுக்கு கை பிடிச்சிருந்தா? இவன் அவனை செருப்பு கழட்டி அடிக்க போய் தானே. அம்மா, நீ என்னமா பேசிட்டு இருக்க? அவன் என்ன வேணா பண்ணுவான், நம்ம பொறுத்துட்டு போணுமா? அவன் பாண்டிய கொண்டுவேமா? அதுக்காக உன்னையும் இறந்து நிக்க சொல்றியா? என்னடி பொறுத்து பார்த்துட்டு வேடி பார்த்து சொல்றியா? நான் ஒண்ணு உங்களை பொறுத்து போக சொல்ல. அதுக்காக பதிலுக்கு திமிரிட்டு போங்கன்னு சொல்லல. துஷ்டனக்கனா தூர விலங்குங்கறேன். என்னடி காசு பணம் உள்ள என்ன வேணா பண்ணலாம் சொல்லுவ போல இருக்க? ஐயோ, அத நான் சொல்லல, ஊர் உலகம் சொல்லுது. ஏங்க, பதிலுக்கு பதில் பண்ணணும்னு கிளம்புனா இழப்பு யாருக்கு? நமக்கு நம்ம மகாவோட வாழ்க்கை தான் முக்கியம். அவன் எதிர்காலம் தான் முக்கியம். இந்த ஸ்டேஷன் சண்டை இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுங்க, விட்டுருங்க. ரோட்ல அத்தனை பேர் முன்னாடி செருப்பு கழட்டி அடிச்சிருக்கா அவனை. அவன் மனசுல என்ன இருக்கும்? வன்மம் தானே ஓடும். பத்தாவதுக்கு அவன் கூட 5-6 அடியாளுங்க வேற. அவனுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. நம்மளும் பதிலுக்கு அடியாளுங்க கூட்டிட்டு போலாமா? வேணாங்க, தேரை இழுத்து தெருவுல விட்டுறாதீங்க, விட்டுருங்க. என்னம்மா பேசுற? நீ உன் வாயை மூடு. என்ன நடந்ததெல்லாம் மறந்து போச்சா உங்களுக்கு? பெத்த மக எப்ப பேசுவா, அம்மா அப்பான்னு எப்ப வாயை திறந்து கூப்பிடுவான்னு காத்திருந்து கிளம்புனா உங்களுக்கு மறந்து போச்சா? ஏதோ இப்பதான் ஸ்கூல் அது இதுன்னு வெளியே போய் கொஞ்சம் சிரிச்சு பேசுறா, அதுலயும் மண்ணலி போடணுமா? அவன மாதிரி ஆளுங்களுக்கு நம்மள நாய்க்கு இல்லாத ஆளுங்க. அவன் வன்மம் பிடிச்ச பையன், நமக்கு தான் கேடு. அவன் ஒண்ணு பண்ணி பதிலுக்கு நம்மளும் ஒண்ணு பண்ணி வெளியே போன நம்ம மகன் நல்லபடியா திரும்பி வருவாங்க. தினமும் பதறிட்டே இருக்க சொல்றீங்களா? சொல்லுங்க. போதுண்டி, உன்னை கட்டி கொடுத்து உன் வாழ்க்கை தொலைஞ்சி அதனால அழுதாலே எனக்கு பாதி உசுறு போச்சு. இது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணி மீதி உசுரை போக வச்சிடாத. ஹலோ, யாரு? என்ன சொல்றீங்க? அப்படியா? உடனே வரங்க, வரேன். என்னங்க, என்னாச்சு? புஷ்பா, என்னோட ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க சண்முகம், அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு போற நிலைமையில மதுரை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களாம். நான் உடனே போய் பார்க்கணும் புஷ்பா. சரிங்க, போயிட்டு வாங்க. மகா, இப்ப இருக்கிற நிலைமையில ஆத்திரப்படாமலும் அவசரப்படாமலும் இருமா. அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. நீ பொறுமையா இரு, அப்புறம் பாத்துக்கலாம். பொறுமையா இருமா. புஷ்பா, மகா பத்திரம் பாத்துக்க. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். பாரு மகா, இப்போ நம்ம குடும்பம் இருக்கிற இருப்புக்கு இதெல்லாம் ஒத்து வராது. கொஞ்சம் அமைதியா இரு. வாக்கம்.
தொலைச்சான் கொடிக்கல்லி வேறு, அழைச்சிட்டு வந்துச்சா அமுக்கலாம் வேறு. ஏண்டா எல்லாம் உறவு கொண்டாட தானே? மா நான் தான்மா அவங்கள வர சொன்னேன், நீ பேசாம இருமா. வாங்க அத்தை, வா காமு, உட்காருங்க. பரவாயில்ல மாப்பிள்ள. அத்தை, காமு அங்க இருக்க, நான் இங்க இருக்க. வெளியே 4 பெரிய மனுஷங்க என்ன ஏதுன்னு கேக்குறாங்க. பதில் சொல்லவே சங்கடமா இருக்கு. போதா குறைக்கு காமு வேற உண்டாயிருக்கா. இப்ப பிறந்த வீட்டுல இருந்தா பாக்குறவங்க அங்கேயும் பேசத்தானே செய்வாங்க. ஆமா மாப்பிள்ள. அத்தை, நான் எல்லாத்தையும் யோசிச்சு சுமூகமா வாழணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? இதுல நான் சொல்றதுக்கு என்னங்க மாப்பிள்ள இருக்கு? உங்க விருப்பம் தான் எங்க விருப்பம். அத்தை, உங்களுக்கு உங்க பொண்ணு வாழ்க்கை முக்கியம், எனக்கு என் மான மரியாதை முக்கியம். நான் என் மனசுல உள்ளதை சொல்லிடுறேன். எனக்கு அந்த சொக்கு குடும்பத்து மேலேயும் அந்த கோபி மேலேயும் தான் கோவம். அதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் அவங்கள நான் மட்டுமா பாதிக்கப்பட்டிருக்கேன்? நீங்களும் தான் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. பாண்டி விஷயத்துல மாமா கோபம் ஊர் அறிஞ்சதாச்சே. இப்ப வேணா அது இதுன்னு சொல்லிக்கலாம், ஆனா ஆரம்பம் அங்க தானே. இது பாருங்க, எனக்கு இவன் மேல என்ன கோவம் இருக்கு சொல்லுங்க. அந்த கோபிய அண்ணா அண்ணாங்கிறா. அந்த கோபி என்ன இவ கூட பிறந்தவனா? அவன் என் தங்கச்சி நிச்சயம் பண்ற அன்னைக்கு கழுத்து அறுத்தவன். அந்த அவமானத்தை நாங்க இன்னும் சுமந்துக்கிட்டு இருக்கோம். இவ அவன் மேல கோவம் படணும். அதை விட்டுட்டு இவ்வளவு ஆன பிறகும் அண்ணன் கூப்பிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? புருஷ உறவோட அந்த நொண்ட உறவு முக்கியமா? அத்தை, இப்ப சொல்றேன் கேட்டுக்குங்க. அந்த குடும்பத்தோட ஒட்டும் இல்ல உறவு இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வாங்க. நான் காம வச்சு பாத்துக்கிறேன். உங்க மகன் பாண்டி இல்லைன்ற குறையே இல்லாம நான் உங்களுக்கு துணையா இருக்கேன். என்னத்த சொல்றீங்க?